சந்நிதியில் நாம் இணைந்திட விரைந்திடுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் இறை அருளால் உலகை வென்றிடுவோம். வாருங்கள் இணைந்திடுவோம், இறை சமூகமாய் மாறிடுவோம். இயேசுவின் சாட்சியாய் வாழ அன்பின் குடும்பமாய் நாம் வாழ்வோம். அன்பின் வழியில் என்றும் வாழ இறையருள் வேண்டிடுவோம். அன்பின் வழியில் என்றும் வாழ இறையருள் வேண்டிடுவோம். நற்பண்புகளால் நாளும் வாழ பரிசுத்த ஆவியின் துணையை நாடி வேண்டிடுவோம். நற்பண்புகளால் நாளும் வாழ பரிசுத்த ஆவியின் துணையை நாடி வேண்டிடுவோம். வாருங்கள் இணைந்திடுவோம், இறை சமூகமாய் மாறிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியின் இறை அருளால் உலகை வென்றிடுவோம். தந்தையாகிய கடவுளும் கடவுளுடைய ஒரே திருமகனும் தூய ஆவியாரும் வாழ்த்து பெறுவாராக. ஏனெனில் அவர் நம்மீது இரக்கத்தை பொழிந்தருளியிருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூறக்கூடிய ஒரு திருவழிபாட்டை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இயேசுவினுடைய பாடுகளை, மரணத்தை கடந்து வந்து அவருடைய உயிர்த்தெழுதலிலும் கடந்து வந்து ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்த இன்று நாம் அனைவருக்கும் தூய தமத்திருத்துவத்தினுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ அன்னையாம் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. தந்தை மகன் தூய ஆவியார் இந்த ஒரே கடவுள் மூவராக பிரிந்து இந்த மண்ணுலகை உங்களையும் என்னையும் நிறைவாக வழிநடத்துவதையும், இந்த மூவரும் எந்த அளவிற்கு ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருந்து நம்முடைய பாவங்களை கழுவி நம்மை தூய்மைப்படுத்தி அந்த விண்ணக வாழ்விற்கு அழைத்து செல்ல இவர்கள் மூவருடைய ஒற்றுமையினுடைய செயல்பாடுகளை இன்றைய நாளிலே சிந்தித்து பார்க்க அன்னையாம் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே இந்த அழைப்பை ஏற்றவர்களாக இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாய், வானதூதர், புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சிமையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர் எங்கள் மேலே இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சிமையில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூயாவியாரையும் உலகிற்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தி உள்ளே. நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடும் வழியாக என்றும் உள்ள மூவரு கடவுளை மாட்சி அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கிறது என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மாடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 34ஆம் அதிகாரம் 4 - 6 மற்றும் 8, 9 வசனங்கள். அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார். தம் கையில்
2 கற்பலகைகளையும் கொண்டு போனார். ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்பொழுது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்லுகையில், ஆண்டவர் ஆண்டவர், இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றார். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும். எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கிக் கொள்ளும் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதயத்தாகம் நீ, இருளின் தீபம் நீ, உதய கோலம் நீ, உறவின் பாலம் நீ. கல்லாடினான் தடுமாறினேன், கண்பூடினான் வழிமாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாக தாலாட்டினான். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. இரண்டாம் வாசகம். இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்பும் உங்கள் அனைவரும் இருப்பதாக. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். 13ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 11-13 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாயிருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும்
கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறை மக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லா வல்லவருமான தந்தை கடவுள் மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு நிக்கதிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த அன்னையாம் திருச்சபை மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரவரித்து அழைக்கின்றது. மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நம் அனைவருக்குமே அன்னையாம் திருச்சபையில் இருக்கின்ற பல உள்ளங்களுக்கு பல நேரங்களிலே இந்த மூவொரு கடவுளுடைய உண்மையினை மறை உண்மைகளை உணர்ந்து கொள்வதில் மிகவும் கடினமாக இருப்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். பிரமத சகோதர சகோதரிகள் நம் அனைவரையும் பார்த்து ஒரே கடவுள் என்கிறீர்கள், ஆனால் 3 ஆட்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களே, இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கின்ற பொழுது கூட பல நேரங்களிலே நமக்கு அதை சரியாக அவர்களுக்கு விளக்கி கொடுப்பதற்கு கூட புரிந்து கொள்ள முடியாத தன்மையில் இருக்கின்றோம். காரணம், இந்த 3 ஆட்களும் ஆள்வகையில் பிரிந்திருந்தாலும் ஒருவராக இருப்பதுதான். பிரியமான சகோதர சகோதரிகளே, பவுலடிகளார் எந்த அளவிற்கு கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்பினாரோ, எந்த அளவிற்கு இந்த உலகத்திலே கிறிஸ்துவம் இருக்கக்கூடாது என்று விரும்பினாரோ, அந்த உள்ளத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆட்கொள்கின்ற பொழுது இந்த மூவொரு கடவுளுடைய தன்மையை, அன்பை, ஒற்றுமையை அவர் உள்வாங்கியதினால்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் எப்பொழுதெல்லாம் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம்
அவர் உள்வாங்கிய வார்த்தை, அந்த விசுவாசத்தை இந்த உலக திருச்சபையை ஒவ்வொரு நாளும் பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக என்று சொல்லப்படுகின்ற பொழுது, அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளையும் அவருடைய அன்பையும் அவருடைய வேதனைகளையும் உள்வாங்கியதினால் அவர் கிறிஸ்து எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற அந்த மூவொரு கடவுளுடைய தன்மையை உணர்ந்து கொண்டு வைத்திருக்கிறார். வார்த்தைகளினால் இந்த மூவொரு கடவுளுடைய தன்மையை விளக்கிவிட முடியாது. அனுபவத்தின் வழியாகத்தான் நாம் இந்த மூவொரு கடவுளை உணர்ந்து கொள்ள முடியும். எனவேதான் பவுலடிகளார் தன்னுடைய அனுபவத்தின் வழியாக வெளிப்படுத்தினார் மூவொரு கடவுளுடைய தன்மையை. பிரியமான சகோதர சகோதரிகளே, தந்தை என்று சொல்லப்படுகின்ற பொழுது, கடவுள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது, மனிதர்களுக்கு அப்பாற்பட்ட இடத்தில் விண்ணகத்தில் அமைதியின் தூதனாக அவர் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து வைத்திருக்கின்றோம். தந்தையை நாம் அறிந்ததில்லை, பார்த்ததும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது, என்னை கண்டவன் என் தந்தையை கண்டான் என்று சொல்லுகிறார். எனவே தந்தை கடவுள் மனிதருக்கு அப்பால் இருக்கிற பொழுது அவர் விண்ணகத்திலிருந்து நமக்காக தன்னுடைய மகனை அனுப்பி வைத்ததையும், மகன் நம்மோடு நமக்குள் ஒரு மனிதராக வாழ்ந்ததையும், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே ஆவியானவர் குடிக்கொண்டு நம்முடைய மனசாட்சி வழிநடத்துவதையும் தான் இந்த மூவர் ஆட்கள் மூவரு விதங்களிலே பிரிந்திருந்து இந்த மனித குலத்தையே ஒரே கடவுள் வழியிலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை விவரிக்க முடியாத ஒரு உண்மையை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். எனவே இந்த மூவரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, தந்தை மகனும் தூய ஆவியாரும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், குறிப்பாக அன்னையாம் திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற கணவனுக்கு மனைவிக்கும் தான் இந்த பெருவிழாவினுடைய ஒரு அர்த்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் எந்த அளவிற்கு ஒற்றுமையாக இருந்து இந்த மண்ணுலகத்தை அவர்கள் மீட்டார்களோ, மீட்டு கொண்டிருக்கிறார்களோ, வழிநடத்தி கொண்டிருக்கிறார்களோ, அதே போல கணவனுக்கு மனைவிக்கும் இவர்கள் மத்தியில் இருக்கின்ற அன்புறவை வெளிப்படுத்தி தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த குழந்தைகளை வருகால திருச்சபையை பாதுகாக்கக்கூடியது அவர்களுடைய கடமை என்பதை இன்றைய விழா வெளிப்படுத்துகிறது. ஒற்றுமையின் பிறப்பிடமாக, அர்ப்பணத்தின் பிறப்பிடமாக மூன்று இந்த கடவுள்களும் ஒன்றாக இணைந்து நமக்காக போராடுவது போல, கணவனும் மனைவி இந்த திருச்சபையில் குட்டி திருச்சபையாக இருந்து வருங்கால திருச்சபை பாதுகாக்கக்கூடியது இந்த கணவன் மனைவியுடைய கடமையாக இருக்கிறது. திருமணத்தின் பொழுது ஒவ்வொரு கணவனும் மனைவிக்கும் அன்னையாம் திருச்சபை கொடுக்கிற வாக்குறுதி, இனி இவர்கள் இருவர் அல்ல ஒருவரே என்று சொல்லப்படுகிறது. தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் ஆள்வகைகளை பிரிந்திருந்தாலும் இவர்கள் ஒற்றுமையாக ஒருவராக காணப்படுவது போல, கணவனும் மனைவியும் இவர்கள் இருவரல்ல ஒருவராக இருந்து திருச்சபை வழிநடத்தக்கூடிய, தங்கள் குட்டி திருச்சபை வழிநடத்தக்கூடிய கடமையை இவர்கள் பெறுகிறார்கள். அப்படி இனி இவர்கள் இருவரல்ல ஒருவர் என்று சொல்லப்படுகிற பொழுது, இவருடைய சிந்தனை, இவருடைய எதிர்பார்ப்பு, இவருடைய ஆசைகள், எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் இனி இவர்கள் இருவரல்ல ஒருவர் என்று சொல்லப்படுகிறது. தந்தை விண்ணகத்தில் இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடும் இருந்து ஆவியானவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நம்மை வழி நடத்துவது போல, இவர்கள் மூவரும் ஒரே ஒரு பாதையில் ஒரே ஒரு சிந்தனையில் இந்த உலகத்தையே வழிநடத்துவது போல, கணவனும் மனைவியும் தன்னுடைய பிள்ளைகளை ஒரே வழியில் நடத்த வேண்டும் என்பதுதான் இனி இவர்கள் இருவரல்ல ஒருவர் என்று சொல்லப்படுகிறது. எனவே பிரியமான சகோதர சகோதரர்களே, இந்த மூவரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்வதில் அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற மன வருத்தம் இருந்தாலும், எந்த அளவிற்கு இந்த ஒற்றுமையை வெளிப்படுத்துகிறார்களோ அதே ஒற்றுமையை நாமும் நம்முடைய வாழ்விலை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதுதான் திருச்சபையினுடைய எதிர்பார்ப்பும் இறைவனுடைய எதிர்பார்ப்பும். எனவே ஆண்டவர் இயேசு நற்செய்தி வாசகத்தின் வழியாக நிக்கேதேயுவிடம் சொல்லுவது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே கடவுள் இந்த உலகிற்கு அர்ப்பணித்திருக்கிறார் என்றால், அந்த மகனுடைய வாழ்வு, அந்த மகனுடைய வார்த்தை, ஆவியினுடைய ஏவுதல், ஆவியினுடைய வழிநடத்துதல் எவன் ஒருவன் உள்வாங்குகின்றானோ அவன் முழுவதுமாக தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை அடைந்து இறைவனுடைய அன்பின் பாதையில் நடந்து விண்ணகத்தை பெறுவான் என்ற செய்தியையும் இன்றைய நாளிலே அன்னையாம் திருச்சபை நமக்கு கொடுக்கிறது. எனவே மூவரு கடவுளுடைய பெருவிழாவில் இணைந்து இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு நாம் அனைவரும் இந்த மூவரு கடவுள் எந்த ஒற்றுமையாக இருக்கிறார்களோ
அதே ஒற்றுமையை நாமும் கடைபிடிப்போம். அந்த ஒற்றுமையில் நிலைத்து நிற்போம். என்றும் இறைவனுடைய குழந்தைகளாக வாழ இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகி கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணும். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. இயற்கை உணர்வு ஓவியம் இணையில்லாத காவியம் அகிலம் என்னும் மாலயம். நானும் அதிலோராகமும் உள்ளம் எந்தன் உள்ளம் அது என்னால் முன்னில்லவே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சுபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை வந்தாடி நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன்படியாக எங்களை உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக எங்களுக்கு மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆள்வகையில் ஒருவராய் இராமல் மூவராய் இருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதால் உமது மாட்சியை பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடுகின்ற பொழுது ஆள்வகையில் தனித்தன்மையும் இறையியலில் ஒற்றுமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானக தூதர்களும் முதன்மை வானக தூதர்களும் சேராபின்களும் சேர உமது புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடும், எல்லா திருநிலையினர் ஆகியவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமகு வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை மாறாமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் இல்லத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். உணவேவா என்னுள்ள உயிரேவா, நீ என்று போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம் வா, நான் வாழ என்னகம் வா. முன்னோர் உண்டனர் மன்னா அழிந்து போயின. உன்னை தகுதியாய் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். ஆவலாய் அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு முன்னருள் தாயிறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரும் தர என் ஆன்ம உணவேவா, என்னுள்ள உயிரேவா. நீ என்று போனால் நான் வீழ்ந்து போவேன். நான் வாழ என்னகம் வா இறைவா, நான் வாழ என்னகம் வா. நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையை என கூப்பிடுகிறது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒற்றுமையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை என்றும் நிறைவாக அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறுகிறது.